சவால்லாம் இல்லை. இந்த துறை ரொம்ப ஈஸியான துறை. ஊழல் பண்றவங்களுக்கும் அதுல இருந்து பணம் திருடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது சவாலா இருக்கும். எந்தெந்த இடத்துல இருந்து எப்படி திருடணும்னு. எனக்கு அப்படி கிடையாது. நேர்மையா பண்ணணும்னு நினைச்சு எடுத்த துறை. தளபதி என்னை நம்பி கொடுத்த துறை. இது எனக்கு எந்த சவாலும் இல்லை. நிச்சயமா பெரிய மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து அங்கங்க சோசியல் மீடியால நிறைய வீடியோ இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து நிறைய வந்துட்டு இருக்கு சார். ஆனா அது வந்து பழைய வீடியோ தான் நிறைய வருது. அதை வந்து இப்ப எடுத்து ரீசேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து எங்கேயுமே 10 ரூபா விற்கிறது இல்லை. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இந்த பாட்டில் ரிட்டர்ன் எடுக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ஊழல் பணம். இந்த 10 ரூபா டெபாசிட்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன்ல வந்த பணம். ஆனா அந்த 10 ரூபா இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 ரூபான்னு சொல்லி 20 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அதை முற்றிலுமா நம்ம ஒழிச்சிருக்கோம். இதை கூட வந்து இந்த அக்கௌண்ட்ல வராம நேராக அரசுடைய அக்கௌண்ட்ல இது வரணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கான மாற்று திட்டங்களும் எடுத்துட்டு இருக்கோம். நிச்சயமான இப்போ நான் அமைச்சராகி எனக்கு தெரிஞ்சு 8 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த 8 நாள்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இது 20 வருஷமா அந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் கட்டமா அவங்களுக்கு இந்த பாட்டில திருப்பி வாங்குறதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அது குப்பையில இருந்த பாட்டிலா இருக்கலாம், எந்த இடத்துல இருந்த பாட்டிலா இருக்கலாம், அது அவங்க கையில வாங்குறது, அந்த விற்பனை நேரத்தில் வாங்குறது ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலான் இருக்கோம். அதே மாதிரி அந்த கரண்ட் பில் பிரச்சனை சொன்னாங்க, அதுக்கான தீர்வையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாட்டில ஸ்டிக்கர் ஒட்டுறது கஷ்டமா இருக்குனாங்க, அதுக்கான தீர்வையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். படிப்படியாக அவங்களோட கோரிக்கைகள்லாம் பரிசீலனை பண்ணி நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கிறதெல்லாமே செயல்படுத்தப்படுங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் டெல்லி போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த மெட்ரோ திட்டத்தை தான் கொடுத்திருக்காரு. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் வேணும்னு கொடுத்திருக்காரு. நிச்சயம் கோயம்புத்தூரோட வளர்ச்சி அடுத்த 5 வருஷத்துல அபரிமிதமா இருக்கும். முதல்ல நம்ம ஊர்ல அடிப்படையை தீர்த்து வச்சிடலாம். நல்ல திட்டங்கள் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நல்ல கிராமத்துல எல்லா கிராமத்துலயும் பொது கழிவறைகள் இருக்கணும், நல்ல சாலை இருக்கணும், தரமான குடிநீர் கிடைக்கணும், சுகாதாரமான முறையில அவங்க வசிக்கணும். இதுக்கு தான் என்னோட வந்து முழு அந்த கான்சென்ட்ரேஷனும் இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பு, வருமானம் பெருக்கிறதுக்கான நடவடிக்கைகள், ஒரு பொது பேருந்து நிலையம்ல இருந்து நியூ ஐடி பார்க் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியிலையோ அல்லது பொள்ளாச்சியின் நடுவில் வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரணும், ஒரு நல்ல தரமான மருத்துவமனை கொண்டு வரணும். இதெல்லாம் பிளான்ல இருக்கு. நிச்சயமா அடுத்த 5 வருஷம் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் அரசோட வருவாய் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னனால தான் ஒரே நாளில் கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் தெரியாது, மிகப்பெரிய கோடி 1000 கோடி கணக்குல, அதாவது 1000 கோடி கணக்கில் நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை பண்ணுங்கன்னு தளபதி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த அரசோட நோக்கம் சம்பாதிக்கணும் நோக்கம் கிடையாது, மக்கள் நல்லா வாழணும், அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய நடவடிக்கை இருக்கும். அங்கே கூட சின்னதாக எடுத்திருப்பாங்க. நான் அப்படி விடவே மாட்டேன். என்னோட துறையில் யாரெல்லாம் ஊழல் பண்ணுறாங்களோ, என் துறையில் தளபதி மாண்புமிகு முதலமைச்சரோட பெயருக்கும் அந்த அரசுக்கும் கண்ணியம் குறைவுபடியாக செயல்படுறாங்களோ அவங்க மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை.